கன்னியாகுமரி தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்று இந்த கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் இருக்கிற சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் ஒன்று திருப்பரப்பு ஃபால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, முட்டம் பீச்சு, பத்மநாபபுரம் அரண்மனை, வட்டக்கோட்டை, வள்ளி சுனை, இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. இதில் நாங்கள் போயிட்டு வந்த இடங்கள்லாம் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். கன்னியாகுமரி ஃபுல்லாகவே ரொம்ப பசுமையாக இருக்குது. போகிற வழி எல்லாமே பசுமையாக நமக்கு காட்சி கொடுக்குது. அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலாவது நம்ம போன இடம் மாத்தூர் தொட்டி பாலம். இது காமராஜர் ஆட்சி காலத்தில் மலை மேலே உள்ள கிராமங்களுக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக கட்டின பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாலத்தில் இப்போ வரைக்கும் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த பாலம் ரொம்ப பழமையான பாலம் அப்படின்றதுனால நிறைய சிதிலம் அடைஞ்சிருக்கு. சுற்றுலா பயணிகள் அந்த பாலத்தை பார்க்குறதுக்கு இப்போ வரைக்கும் அனுமதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் டெய்லி வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா முக்கியமாக இந்த பாலத்தை பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. கன்னியாகுமரியில் இருக்கிற முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் இந்த நீர்வீழ்ச்சி ஒன்று. இங்கே போனீங்கன்னா அதில் தண்ணி ஆர்ப்பரித்து போட்டதில் நம்ம சந்தோஷமாக குளிச்சுட்டு வரலாம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி பக்கம் இருக்கிற கோயில் மாதிரி உள்ள மண்டபங்களில் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படம் எடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற இடம் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் இல்லம், சூரிய உதயம். இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. நீங்கள் சூரிய உதயத்தை பார்க்கணுன்னா காலைல 6 மணிக்கு முன்னாடி அங்கே இருக்கணும். அப்போ தான் அந்த சூரிய உதயத்தை நம்ம பார்க்க முடியும். நாங்கள் சூரிய உதயத்தை மிஸ் பண்ணிட்டோம். அதனால் சூரிய உதயத்தை இந்த வீடியோவில் போடலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முட்டம் பீச். தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் நிறைய வெற்றி படங்களை எடுத்த இடம். இதுக்கு முன்னாடி இந்த பீச்சில் அலோவ் பண்ண மாதிரி இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. நிறைய தடுப்புகளை அமைச்சு ஒரு அளவுக்கு மேலே நம்மளை உள்ளே இறங்க அனுமதிக்கிறதில்ல. ஆனாலும் இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா இயற்கை அழகோட அந்த அலைகளை பார்த்து வச்சுட்டு சந்தோஷமாக வரலாம். அடுத்தது வட்டக்கோட்டை. இங்கே நாங்கள் போகும்போது நேரம் ஆகிட்டதுனால அங்கே வீடியோலாம் நிறைய எடுக்க முடியல. நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வட்டக்கோட்டையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக மலை மேலே இருக்கிற சமணர் கோயில். இது சிதாரால் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இந்த கோயில் ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் ஏரியா தாண்டி போகிறதுனால போகிற வழி நம்ம கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகலை. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் காரு, பைக் எல்லாமே போகும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வரீங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். அடுத்து பத்மநாபபுரம் அரண்மனை, பழங்காலத்து அரண்மனை. இதையும் சுற்றி பார்க்க ஒரு முக்கியமான தலம் தான். இதோட கன்னியாகுமரி ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது இல்லாமல் கன்னியாகுமரி நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவாக கன்னியாகுமரி ஆன்மீக தலங்கள்னு போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். கன்னியாகுமரி சுற்றியுமே ஃபுல்லாக பசுமையாகவே காட்சி அளிக்குது. இது தவிர வள்ளிச்சுனை அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறத நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். எங்களால் அங்கே போக முடியல. அங்கேயுமே ஒரு அளவுக்கு மேலே பைக்கில் கூட போக முடியாது, நடந்து தான் போகணும் அப்படின்னாரு. நேரம் இல்லாத அங்கே போகல. அந்த இடம் ரொம்ப அழகாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. கன்னியாகுமரியில் நாங்கள் பார்த்த சுற்றுலாத்தலங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது தவிர வேறு இடங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.